அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகி சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. அம்மனுடைய அனுகிரகத்தால் பாலத்தர் வசந்துடைய திருவருளால் மங்களம் உண்டாகட்டும். திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பில் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கும் மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு எத்தனை பொருத்தம் அமைங்கிறத பார்ப்போம். பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு பேர் எழுத்து லா லீ லூ லே வருது. மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு பேர் எழுத்து மா மீ மூ மே வரும். இந்த பேர் உடையவர்கள் சிம்மராசியே. இப்போ இந்த ராசிக்கு எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்க்கும்போது, மேசராசிங்கிறது செவ்வாயுடைய ராசி, சிம்ம ராசிங்கிறது சூரியனுடைய ராசி, கேது நட்சத்திரம் சிம்மத்தில், மேசத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். தினப்பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் இல்லை, மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, ராசி பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு, ரஜ்ஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த மாதிரி 8 பொருத்தம் நன்றாக அமைந்து உள்ளது. இது திருமணத்துக்கு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமே. அதே மாதிரி லக்னமும் நம்மளுக்கு சரியான முறையில் அமையணும். இப்போ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 11வது லக்னம் அமையணும். இந்த மாதிரி லக்னம் முற்றப்படையாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் தவிப்பது சிறப்பு. ஏன்னா ஒரு சில இடத்துல லக்னம் ஒத்து வராது. ஜாதகம் நல்லா இருக்கும், பொருத்தம் இந்த ஜாதகத்துக்கு 8 பொருத்தம் லக்ன பொருத்தம் அமையலைன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஆனால் அந்த லக்ன பொருத்தம் இல்லைனாலும் நட்பான வீடாக இருந்தால் நவாம்சத்தில் ஓரளவு லக்ன பொருத்தம் அமைஞ்சிட்டாலும் எடுத்துக்கலாம். நவாம்சத்துலேயும் பொருத்தம் அமையல லக்ன பொருத்தம் அப்படின்னா அது விதிவிலக்கு கிடையாது, விதி உண்டு. அப்போ அது லக்ன பொருத்தம் கண்டிப்பாக ஒத்து வராது. அது மட்டும் இல்லாத ஆண் பெண்களுடைய ஜாதகம், இருவருடைய ஜாதகம் அடிப்படையில் களத்திர பாவாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பூர புண்ணியம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ஆயுள்ஸ்தானம் நல்லபடியாக அமையணும். இது மாதிரி ஜாதகம் அமைந்துவிட்டால் வாழ்க்கை சிறப்பாடையும், கணவன் மனைவி இணைப்பிரியாத வாழ்வாங்க. அப்போ அந்த நட்பு ராசியாக இருந்தால் ரெண்டுமே நெருப்பு ராசியாக வருது. அப்போ அந்த நட்பு ராசி அப்படின்னு வரும்போது நல்ல ஒரே குணாதிசயம் ஒத்து வரும். அதே மாதிரி இந்த பையன் கடக லக்னம், பொண்ணு சிம்ம லக்னம்னா ஒத்து வராது. 12வது லக்னமாக இருந்தால் சிம்ம லக்னத்துக்கு உண்டான தன்மை சிம்ம ராசியாக உடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது இருவருக்கும் போட்டியாகவே அமையும். பையன் சிம்ம ராசி, பொண்ணு சிம்ம லக்னம். அப்போ இது போட்டி வரும். அது மாதிரி சிலது பார்க்கணும். தன்மை உயிர் தன்மை ஒன்றாக இருந்தாலும் உடல் தன்மை வேறாக மாறினாலும் ஆண் பெண் இருவரும் திருமணம் செய்து வைக்கும்போது லக்ன ரீதி பாவம் கெட்டுப்போனால் வாழ்க்கை இனிதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் இல்லாத ராசியாக எடுக்கணும். அப்போ மேச ராசிக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு மீன ராசி சந்திராஷ்டமம். இந்த காலத்திலையும் முகூர்த்தம்லாம் குறிக்காமல் இருப்பது சிறப்பு. அதே மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் குறிக்கும் போதும் பொண்ணு போய் பார்க்கும் போதும் திதி சுன்னியம் இருக்கக்கூடாது. எல்லாம் பார்த்து பொண்ணு போய் பார்க்கணும். பொண்ணுக்கு மேசராசிக்கு சஷ்டி திதி சுன்னியம். மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு வரக்கூடியது திதி சுன்னியம் அப்படின்னு பார்க்கும்போது திருதிய திதி, சஷ்டி திதி, நவமி, திரையோதசி இந்த திதி சூன்யமாக அமையும். ஆகவே 4 திதி சூன்யமாக இருக்கும். இதிலே திருதியை
சஷ்டி, திரையோதசி முகூர்த்தம் இருக்கும். இதிலே வந்து முகூர்த்தம் குறிக்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி ஆண் பெண் இருபாலாருக்கும் பையன் வந்து சிம்ம ராசி அப்படிங்கும்போது மீன லக்னமாக அமையக்கூடாது, அது தோஷமாகும். லக்னம் மீன லக்னம் நிறைய முகூர்த்தம் இருக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு திருமணம் செய்யும் மேசராசிக்கு பரணி நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் மேசராசிக்கு சஷ்டி திதியில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களும் விருச்சிக லக்னத்தில் முகூர்த்தம் குறிக்கக்கூடாது. அப்போ இந்த சாஷ்டாங்க தோஷத்தை நிவர்த்தி செய்யணும். ஏன்னா அது இயற்கையாகவே அந்த தோஷமாக அமைஞ்சிடும் சந்திராஷ்டமம். ஆனால் முகூர்த்தம் இருக்கும். மீன லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு முகூர்த்தம் இருந்தாலும் திருமணம் தவிப்பது. வேறு லக்னம் அல்ல வேறு நேரம், வேறு லக்ன முகூர்த்தம் மாற்றி 6-7 முகூர்த்தம் சரியாக வரல அப்படின்னா 9-10, 7-9 நல்லா இருந்தால் செய்யலாம். இல்லை 9-10 இல்லைன்னா 10-12 இது மாதிரி அந்த டைம் மாற்றிக்கணும். முகூர்த்த நாளே நேரத்தை மாற்றிக்கணும். இல்லைன்னா பிஃபோர் 4-6 செட் ஆகுமா? விருச்சிக லக்னம் மேசராசிக்கு விருச்சிக லக்னம் சந்திராஷ்டமமாக வர்றதுனால செட் ஆகாதுன்னா லக்ன நேரம் மாற்றிக்கலாம். அதில் 4 கௌரி பஞ்சாங்கம் நல்லபடியாக அமைஞ்சிட்டால் நம்ம தாராளமாக லக்ன நேரம் மாற்றிக்கொள்வது தவறு கிடையாது. அப்போ இந்த லக்னம் ராசி ரெண்டுமே சரியான முறையில் அமைஞ்சு திருமண பொருத்தமும் சரியான முறையில் அமைந்துட்டால் ஆண் பெண் இருவருக்கும் சுக்கிரன் சனி தோஷம், குரு தோஷம், ராகு கேது செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்துட்டால் திருமணம் வந்து கண்டிப்பாக செய்யலாம். அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிறது வரும்போது இருபாலாருக்கும் மன ஒற்றுமை மெயினாக வேணும். அந்த மன ஒற்றுமைக்கு நம்மளுக்கு செய்ய வேண்டியது பொறுப்பாக இருந்த ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை. இதிலே வந்து நம்ம வந்து தினப்பொருத்தம் இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்குது, கணப்பொருத்தம்னா மங்களத்தை கொடுக்குது, ஸ்ரீ தீர்க்கம் அப்படின்னு வரும்போது செல்வம் கொடுக்குது. செல்வங்கிறது புத்திர செல்வம், பணம் எல்லாமே சேர்த்து தான். ஸ்ரீ தீர்க்கம் வரும்போது செல்வம் சேர்ந்தால் சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். யோனி பர்த்தம் இருந்தால் தம்பதிகளுடைய உறவு நல்ல சிறப்பாக இருக்குது. யோனி பர்த்தம் அமைந்தால் ராசி பர்த்தம் வம்ச விருத்தி, ராசி பர்த்தம் இல்லை. ராசி அதிபதி பர்த்தம் இருக்கனால சீக்கிரம் கருத்தங்கும். ஆகவே அது குழந்தை பாக்கியத்துக்கு டெய்லி ஆகிடும். அதனால் அது ஒத்துக்கலாம். வசியம், கணவன் மணி அன்போடு இருக்கிற வசியமாக இருத்தல் அதுவும் ஒத்து வரும். வேதை பிரதம் தம்பதிகளை பெரிய துக்கம் இல்லாமல் தவிக்கணும். அதில் வேதை ஆண் பெண் இருபாலருக்கும் துக்கம் வரக்கூடாது. ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கவலையாக இருப்பாங்க, அது துக்கம். அப்போ 2 பேருக்குமே ஒரே துக்கமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு இருக்கணும், ஒரு ஆளுக்கு இருக்கணும். இப்போ ஒரே மாதிரி அமைஞ்சால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இல்லாமல் ஆகிடும். அன்றைய தினம் தினசரியில் அன்றைய தினம் என்றைக்கு துக்கமாக தான் அன்றைக்கு யாராவது பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதே நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் வந்து அமைந்தால் நல்லா தானே. ஆகவே இந்த மாதிரி சரியான முறையில் அந்த வேதை பொருத்தம். அதே மாதிரி நாடி, அந்த நாடி வந்து இருவருக்கும் நல்ல நாடி அமைஞ்சிட்டா 2 பேருடைய சுவாசம் கரெக்டாக இருக்கும்போது தம்பதியுடைய உறவு சிறப்படையும். ஆகவே இந்த திருமண பொருத்தம்ங்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்த்துடலாம். தினப்பொருத்தம் உத்தமம், நன்றாக உள்ளது. கணப்பொருத்தம் இல்லை, சரியான முறையில் அமையல. மகேந்திர பொருத்தம் அதுவும் சரியான முறையில் அமையல, இல்லை. ஸ்ரீ தீர்க்கம் உண்டு, யோனி பொருத்தம் உண்டு, ராசி பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, ரஜ பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த பொருத்தம் மொத்தம் 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் நன்றாக அமைந்து உள்ளது. ஆகவே இது வந்து திருமணத்துக்கு ஏற்ற பொருத்தமே. இருப்பினும் உங்கள் ஜாதகம், ஆண் பெண்ணுடைய ஜாதகம் ரெண்டுமே சரியான ஒரு ஆரோஸ்கோப்காரன்ற ஒரு ஜோதிடரை அணுகி சரி பார்த்து திருமணம் செய்து வைப்பது பெற்றோருடைய கடமை. ஆகவே இதுவரை இந்த பரணி நட்சத்திரத்து மேசராசிக்கும் மகம் நட்சத்திர சிம்ம ராசிக்கும் பொருத்தம் பார்த்தோம்.
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.